ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடல் வாங்கியிருக்கிறோம். இதை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் காலையில் சப்பாத்திக்கு. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நான் குடல் வாங்கியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இவ்வளோக்கான எடுத்துருக்கிறேன். இது சிக்கன் குழம்புக்கு சேர்த்து நான் இப்போ வதக்க போகிறேன். சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பெருஞ்சீரகம் கசகசாவும் இதில் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு ஸ்பூனு. இது நார்மல் சீரகம். இது ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த குடலை சின்ன குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் இந்த வெங்காயம் இந்த பொருளெல்லாம் வதக்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள். நான் போடுற சமையல் நீங்கள் சமைச்சு பார்த்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சிட்டோம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். நாங்கள் ஆயில் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆயிலே பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த கசகசாவும் பெருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, இதே நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு காணும் போடுறேன். இப்போ நான் குடல்லையும் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வைக்கிறேன். குக்கரில் வைக்கிறதுனால இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கிறேன். அதுபோக இது நான் சிக்கன் குழம்புக்கு சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ணுறேன். நீங்கள் குடல் மட்டும் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு தக்கன கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன் குட்டி குட்டியாக. இந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி வெள்ளைப்பூண்டு பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த நார்மல் சீரகம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா, இதெல்லாமே நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ நம்ம சின்ன வெங்காயமே எல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். அதேமாதிரி இந்த இரும்பு வடைச்சட்டியும் அதே தான், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதுபோக நீங்கள் மேக்ஸிமம் சண்டே செஞ்சிங்கன்னா ரிலாக்ஸாக நல்லா செய்யலாம். அவசரமாக செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பொதுவாக எந்த சமையலுமே. அதுபோல் இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், பிரியாணி தூள், இந்த எல்லா தூள்களும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தூள்கள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் போடுறதுனால இதிலே குழம்பு நிறைய குழுன்னு வந்துடும். முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம். அதுவும் போக நம்ம தேங்காயும் இதில் சேர்த்துக்குவோம். அதனால் தூளெல்லாம் அளவாக போடுங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், இவ்வளோக்கான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 குழம்பு செய்கிறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் ஒரு குழம்பு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா, பிரியாணி தூள் மட்டும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது நான் வீட்டில் செஞ்சனால ரொம்ப கொஞ்சமாக தான் போடுறேன். நல்லா வாசமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். இந்தளவுக்கு சுருளை வதக்கிடுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா 1/2 கிலோ குடல், 1 கிலோ சிக்கன், இந்த 2க்கும் சேர்த்து நான் இவ்வளவுக்கான தேவைப்படுறத வதக்கியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன கம்மி பண்ணிக்கோங்க, அதிகம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் காலையில் இப்போ குடல் செஞ்சுட்டு மத்தியானம் சிக்கன் குழம்பு செய்கிறதுனால இது பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரின்னு பார்த்து அது தக்கன நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நம்ம குடலுக்கு போட்டக்கூடாது. 1/2 கிலோ குடல் தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். நம்ம இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 முறி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறமா நம்ம கூட்டி வைக்கலாம் குழம்புக்கு. சரிங்களா,
வச்சுருக்கிறேன். நீங்கள் சில்லு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி போடுறதுனாலும் போட்டுருங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? இதை வந்து நல்லா மையாக அரைச்சிருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அதெல்லாம் அரைச்சிட்டோம், நல்லா மையாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து குடல் வேக வச்சுருக்கிறேன். கரெக்டாக 15 நிமிஷம் வேக வச்சேன். 3 விசில், அப்புறம் சிம்மில் வச்சுட்டேன். டைம் மட்டும் பார்த்துக்கிட்டேன், 15 நிமிஷம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோக்கான தண்ணி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவு மசாலா மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சப்போஸ் குடல் வேகலை அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட 2 விசில் விட்டுருங்க. மொத்தம் 3 விசில் விட்டுருங்க. வெந்துருச்சு அப்படின்னா ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நானும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மசாலா போட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் தேவைப்பட்டால் போடுங்க. மற்றபடி மல்லித்தூள் இந்த தூள்லாம் போட வேண்டாம். நான் வந்து இது இப்போ சப்பாத்திக்கு செய்கிறதுனால கெட்டியாக தான் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு இல்லை சாதத்துக்கு பிசைஞ்சு அப்புறமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க, இல்லை குழு குழுன்னு வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம மசாலா எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கரண்டியில் 3 கரண்டி மசாலா போட்டிருக்கிறேன். காரம் பத்தலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கிறேன். மற்றபடி உப்பெல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெந்து வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குடல் வெந்துருச்சு, அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருக்கட்டும்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்டில் இன்னும் இதை விட கெட்டியாக வேணும் சப்பாத்தி சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சின்ன அடுப்பில் வச்சு கெட்டி பண்ணிக்கோங்க. தாளித்த கடைசி பண்ணக்கூடாது, தாளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். சரிங்களா? தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ எடுத்துக்கிறேன், ஏலக்காய் எடுத்துக்கிறேன், பிரியாணி இலை எடுத்துக்கிறேன், பட்டை எடுத்துக்கிறேன், ஜாதிபத்திரி எடுத்துக்கிறேன், கிராம்பு எடுத்துக்கிறேன், இது வந்து மராட்டி மொக்கு எடுத்துக்கிறேன், வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. வடைச்சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அது நல்லா காயட்டும். தண்ணி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வந்து தாளிச்சிட்டோம். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக முருகலாக வச்சுருங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி தாளித்து கொட்டின உடனே டக்குன்னு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து கிண்டிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம அருமையான குடல் கிரேவி பண்ணிட்டோம். இது எப்படின்னா நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசையும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மனமும், ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு ஆரோக்கியமாக நான் பண்ணியிருக்கிறேன். தேவையில்லாத எந்த பொருளும் சேர்க்கல அதிகமாக. அதனால் நீங்களும் வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாப்பிட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.